NCERT textbook sum ray optics and optical instruments topicல exercise sum பார்க்கலாம் பாருங்க. Determine the effective focal length of the combination of the two lenses in exercise 9.10. அதாவது 9.10ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, what is the focal length of the convex lens of focal length 30 cm in contact with a concave lens of focal length 20 cm? Is the system a converging or a diverging lens? Ignore the thickness of the lenses கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லெங்த் வந்து 30 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும், கான்கேவ் 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் இங்க. If they are placed 8 cm apart with their principal axis coincident, does the answer depend on which side of the combination a beam of parallel light is incident? Is the notation of effective focal length of this system useful at all? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, an object 1.5 cm in size is placed on the side of the convex lens in the arrangement. First case, the distance between the object and the convex lens is 40 cm. Determine the magnification produced by the two lens system and the size of the image கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுமே வந்து என்ன பண்ணலாம்னா 8 சென்டிமீட்டர் செப்பரேட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த இங்க என்ன பண்ணலாம்னா parallel beam of light வருது இல்லைங்களா, which side of the combination a beam of parallel light is incident, அது டிபெண்ட் ஆயிருக்கான்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, பண்ணிட்டு அதுக்கப்புறம் is the notion of effective focal length of this system useful at all அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம் பண்ணலாம் பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், அடுத்து கான்கேவ் லென்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்னு இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கங்க. இங்க கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எவ்வளவு ஃபோக்கல் லெங்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஃபோக்கல் லெங்த் f1, அது 30 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கங்க. அடுத்து கான்கேவ் லென்ஸ் ஃபோக்கல் லெங்த் வந்து நெகட்டிவ் -20 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ண மாதிரி என்ன பார்த்தா parallel beam of lightன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, parallel light சொன்னதுனால இங்க வந்து கான்வெக்ஸ் சைட்ல வந்து லைட் பேரலா இப்படி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கான்வெக்ஸ் சைட் பேரலா வந்திருக்குன்னா லைட் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா -∞ எடுத்துக்கணும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் -∞ எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல இருந்துச்சுன்னா அப்போ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும். ஸோ இமேஜ் வந்து 30 சென்டிமீட்டர், இமேஜ் டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த லைட் வந்து ஆஃப்டர் பாசஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த இமேஜ் வந்து லைட் ரேஸ் வந்து ஆக்சுவலா 30 சென்டிமீட்டர்ல போயிட்டு இப்படி கன்வெர்ஜ் ஆயிருக்கும். இப்படி ஆயிருக்கு. இங்க வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருந்து ஆக்சுவலா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த இமேஜ் கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ் வந்து கான்கேவ் லென்ஸ்க்கு ஆப்ஜெக்டா ஃபார்ம் ஆகும், ஆக்ட் ஆகும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்த 30ல இருந்து இந்த 8 கழிச்சிடணும். அப்போ 30 - 8 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இது வந்து பிளஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன், ஏன்னா இன்சிடென்ட் ரே டைரக்ஷன்ல மெஷர் பண்றதுனால 22 இருக்கு. அப்படின்னா வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இமேஜ் வந்து கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுறதுனால கான்கேவ் லென்ஸ், இந்த கான்கேவ் லென்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 22ன்னு போட்டுக்கலாம். அப்போ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் கான்கேவ் லென்ஸுக்கு அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/f is equal to 1/v minus 1/u லென்ஸ் ஃபார்முலா. இது யூஸ் பண்ணும்போது ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி கான்கேவ் லென்ஸ் வந்து 20 போட்டுக்கலாம், -20 போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 1/vன்னு போட்டுட்டு -1/u வந்து 22 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்படி எடுத்து சால்வ் பண்ணும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/v is equal to நமக்கு என்ன வருது பாருங்க, 1/v is equal to -1/20. இந்த -1/22 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா +1/22 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வருது பாருங்க, -22 + 20 டிவைட் பை இது 22 நம்ம மல்டிப்ளை பண்ணா 440 வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணா -2 டிவைட் பை 220 கிடைக்குது, சாரி 440 கிடைக்குது. இதை டிவைட் பண்ணோம்னா 1/v is equal to -1/220 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா v is equal to -220 சென்டிமீட்டர். அப்படின்னா இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா -220 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படின்னா வந்து இப்போ எப்படி -220 சென்டிமீட்டர்னா அந்த லெஃப்ட் சைட்ல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த லைட் ரே இப்படி வருது இல்லைங்களா, இங்க
கான்வெக்ஸ் லென்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த லைட் ரே இப்படி கன்வெர்ஜ் ஆகி இந்த ஐ என்ற பிளேஸ்ல நமக்கு இமேஜ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இப்போ கான்கேவ் லென்ஸ் இருக்கிறதுனால இந்த லைட் ரேவை டைவர்ஜ் பண்ணும். இப்படி டைவர்ஜ் பண்ணது, இந்த டைவர்ஜ் பண்ணா இந்த டைவர்ஜிங் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம்னா இந்த கான்கேவ் லென்ஸ் எங்க இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தெரியும்னா நமக்கு நல்லா பாருங்க, எங்க ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் இங்க ஃபைனலா இமேஜ் இங்க ஐ டேஷ் இங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த கான்கேவ் லென்ஸ்ல இருந்து 220 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ சென்டர்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா சென்டர்ல இருந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படி எடுத்தோம்னா அதாவது சென்டர் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா இந்த ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லென்சஸ் 8 தானே. சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 4 சென்டிமீட்டர் எடுத்துப்போம். ஸோ அப்போ எங்க ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, 216 சென்டிமீட்டர் நெகட்டிவ் இந்த சைட்ல இமேஜ் ஃபைனலா ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பேரலல் பீம் ஆஃப் ரேஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்ல என்டர் ஆகும்போது நமக்கு ஃபைனலா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா 216 சென்டிமீட்டர்ல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் கேஸ் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கான்கேவ் லென்ஸ்ல பேரலல் பீம் ஆஃப் லைட் என்டர் ஆயிட்டு அடுத்து கான்வெக்ஸ் லென்ஸ் என்டர் ஆகிற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கான்கேவ் லென்ஸ்ல பேரலல் பீம் என்டர் ஆகிற மாதிரி எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கோங்க, அடுத்து வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் வந்து -20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லெங்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து 30 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா பேரலல் பீம் ஆஃப் லைட் ரே வந்து எங்க பாஸ் ஆகுது சொல்லுங்க, பாசஸ் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் கான்கேவ் லென்ஸுக்கு இன்சிடென்ட் ஆகுது. இப்போ அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா -இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும், நம்ம கான்கேவ் லென்ஸ்ல இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இமேஜ் வந்து -20 சென்டிமீட்டர்ல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படின்னா வந்து இந்த லைட் ரேஸ் வந்து கான்கேவ் லென்ஸ் வழியா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இது டைவர்ஜிங் லைட்டா இப்படி வந்திருக்கும். டைவர்ஜிங் லைட்டா இப்படி வந்திருக்கும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த லைட் வந்து அதாவது பேரலல் பீம் ஆஃப் லைட் கான்கேவ் லென்ஸ் வழியா பாஸ் ஆகும்போது டைவர்ஜ் ஆயிருது. இது எங்க இருந்து டைவர்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த -20 சென்டிமீட்டர் இந்த 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 8 சென்டிமீட்டர் தெரியுது. இப்போ இந்த கான்கேவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பை தி கான்கேவ் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஆப்ஜெக்டா ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி அதாவது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு கான்கேவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இமேஜ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுறதுனால ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் தி கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன வருது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லெங்த் வந்து இது 20ன்னு வருது இல்லைங்களா, இந்த 20யும் பிளஸ் இது 8. ஸோ 20 + 8 வந்து 28 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 28 சென்டிமீட்டர். இது லெஃப்ட் சைடு ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் போட்டுக்கணும். ஆப்ஜெக்ட் ஏன்னா வந்து இந்த ரே டயக்ராம் பாருங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம ஆப்டிகல் சென்டர்ல இருந்து மெஷர் பண்ணும்போது ஆப்போசிட் தி இன்சிடென்ட் ரே தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். அதனால -28 சென்டிமீட்டர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து -28. இப்போ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது பார்க்கணும். அது ஃபார்முலா வந்து 1/f = 1/v - 1/u உங்களுக்கு தெரியும். 1/f வந்து 1/13 போட்டுடலாம், is equal to 1/vன்னு போட்டுட்டு -1/u வந்து -28 போட்டோம், மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடுது. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/v is equal to 1/30 மைனஸ் என்ன வருதுன்னா இது இந்த பக்கம் வருது -28 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இதை நீங்க வந்து இப்போ எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இது எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 28 - 30 டிவைட் பை 30 × 28ன்னு கிடைக்குது. ஸோ இதை சிம்பிளை பண்ணிட்டு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா v என்ன கிடைக்கும்னா -420 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படின்னா -420 சென்டிமீட்டர்னா லெஃப்ட் சைடு தான் நமக்கு வந்து என்ன ஆகுது இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ லெஃப்ட் இந்த ஏன்னா -420 சென்டிமீட்டர் தானே வந்திருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னா வந்து இது என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் இது வந்து இந்த லைட் ரேஸ் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல பாஸ் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் கன்வெர்ஜ் பண்ணியிருக்கும். அப்போ இப்படி கன்வெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணாலும் கொஞ்சம் டைவர்ஜிங்காகவே இருந்திருக்கும். ஏன்னா மைனஸ்ல தானே வருது, கொஞ்சம் டைவர்ஜிங்காகவே இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு எங்கேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருந்து -420 சென்டிமீட்டர்ல வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும் இமேஜ். ஃபைனலா இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ சென்டர்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா சென்டர்ல இருந்து ஃபைனலா இமேஜ் ஆனது எங்க பார்த்தீங்கன்னா அந்த 4 சென்டிமீட்டர் கழிச்சிடணும். அப்போ 4 சென்டிமீட்டர் நம்ம கழிச்சிட்டோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது பார்த்தீங்கன்னா 416 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நல்லா இங்க இருந்து நமக்கு என்ன புரியுது பார்த்தீங்கன்னா
கான்வெக்ஸ் லென்ஸ் வழியா பேரலல் பீம் என்டர் ஆகும்போது நமக்கு ஃபைனலா இமேஜ் ஃபார்ம் ஆகுது. எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா 216 சென்டிமீட்டர் ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி காம்பினேஷன் இருந்து ஃபார்ம் ஆகுது. அதே செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ்ல என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரம் சென்டர்ல இருந்து 416 சென்டிமீட்டர்ல என்டர் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா இந்த லைட் ரேஸ் பேரலல் பீம் ஆஃப் லைட் ரேஸ் வந்து எந்த லென்ஸ் வழியா பாஸ் ஆகுதோ அதை பொறுத்து ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்படின்னா நமக்கு ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் லென்ஸ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் செகண்ட் லென்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லென்சஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்க்கும் இமேஜ் டிஸ்டன்ஸ்க்கும் ரிலேஷன் நம்மளால கொண்டு வர முடியாது. அதனால தான் எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் திஸ் காம்பினேஷன் வந்து நம்ம மீனிங்லெஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாம் பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. An object 1.5 centimeter is placed on the side of the convex lens in the arrangement first case. The distance between the object and the convex lens is 40 centimeter. Determine the magnification produced by the two lens system and the size of the image அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த நமக்கு கொடுத்த லென்சஸ் அப்படியே எடுத்துக்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸு, இது கான்வெக்ஸ் லென்ஸ்னு இருக்கு. அடுத்து வந்து கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு இருக்கு. இது கான்கேவ் லென்ஸ். ஓகேங்களா? இது கான்கேவ் லென்ஸ்னு இருக்கு. இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 30 சென்டிமீட்டர்னு எடுத்துங்க. கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து -20 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 40 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு 40 சென்டிமீட்டர்ன்றது இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து -40 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்க லைட் ரேஸ் இப்படி வந்திருக்கோம். இந்த லைட் ரேஸ் வந்து ஆப்போசிட் இது இன்சிடென்ட் தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுனால நம்ம -40 அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u லென்ஸ் ஃபார்முலா. இதுல 1/f வந்து 1/13 போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/-40 அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்றோம். அப்படி சிம்பிளை பண்ணா 1/v இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, 1/30 மைனஸ் 1/40 வருது. ஸோ இதை இப்போ வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா v இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்ன வருது பாருங்க, நமக்கு v வந்து என்ன வருதுன்னா இந்த 40 மைனஸ் 13 போடும்போது 10/1200, அப்போ கேன்சல் பண்ணா 120 சென்டிமீட்டர் பிளஸ்ல கிடைச்சிருக்கும். அப்போ வந்து நமக்கு 120 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இந்த லைட் ரேஸ் வந்து இப்படி கன்வெர்ஜ் ஆயிட்டு, அதாவது 40 சென்டிமீட்டர்ல லைட் பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கான்வெக்ஸ் லென்ஸ்ல பாஸ், லைட் ரேஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் டைவர்ஜ் ஆயிட்டு இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகுறது எங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா நமக்கு ஃபைனலா வந்து நல்லா கவனிங்க 120 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்போ 120 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபைனல் இமேஜ் டிஸ்டன்ஸ் இப்படி வருது. ஸோ இதுல இருந்து நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பை தி கான்வெக்ஸ் லென்ஸுக்கு M1 வச்சுக்கிட்டோம்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் போடணும். இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு 120 போட்டுங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு 40 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா மேக்னிஃபிகேஷன் வந்து ப்ரொடியூஸ் பை தி ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து என்ன வந்திருக்குன்னா அது நமக்கு 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற இமேஜ் வந்து இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ் வந்து கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். அப்போ கான்கேவ் லென்ஸ்க்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆயிருக்குன்னா இங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கு. அப்படின்னா இந்த இமேஜ் ப்ரொடியூஸ்ட் பை தி கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் தான் வந்து கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆக போகுது. அப்படி ஆக்ட் ஆச்சுன்னா அப்போ வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ், அதாவது இந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பை தி கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸுக்கு வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகுறதுனால வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு சொல்லிடுறோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா இது மொத்தம் வந்து 120 தானே வந்திருக்கு. இந்த லென்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் 120ல இருந்து 8 கழிச்சிட்டோம் வச்சுங்க 112 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இது வந்து எலாங் தி இன்சிடென்ட் ரே மெஷர் பண்றதுனால ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/uன்னு கான்கேவ் லென்ஸுக்கு போட போறோம். கான்கேவ் லென்ஸ் போட்டா 1/-20 இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u வந்து 1/12 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ 1/v கண்டுபிடிக்கலாம். அப்போ v கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மைனஸ் இருக்கிறது இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிரும் பாருங்க, பிளஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா? பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து -1/20 இங்க இருக்கு, இது வரும்போது இங்க 1/112 வருது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா அப்போ v என்ன வரும் பாருங்க, இது எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. அப்போ 20 × 112 கரெக்டுங்களா, 112. இது வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 112 மைனஸ் 20 வந்து எவ்வளவு வரும்னா 92 வரும். அது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 92 டவுன்வோர்டு வந்துருது. இந்த ஒரு மைனஸ் சைன் இங்க இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா -112 + 20 போடும்போது -92 வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன வந்திருக்குன்னா இது இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ்ன்றது எதனுடையது பார்த்தீங்கன்னா இந்த கான்கேவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இமேஜ் உடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 112 சென்டிமீட்டர்.
கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 112 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இமேஜ் டிஸ்டன்ஸ் -20 × 112/92 வந்திருக்கு. அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மேக்னிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பை இமேஜ் டிஸ்டன்ஸ் பண்ணணும். சாரி, இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா 20 × 112/92 டிவைட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 112 போட்டோம்னா 112 கேன்சல் ஆயிருது. அப்போ M2 மேக்னிஃபிகேஷன் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20/92 கிடைச்சிருக்கு. 20/92 கிடைச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு 2 லென்சஸ் இருக்கு இல்லைங்களா, எஃபெக்டிவ் மேக்னிஃபிகேஷன் அதாவது டோட்டல் மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை தி சிஸ்டம் ஈக்குவல் என்ன போடலாம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை தி இண்டிவிஜுவல் லென்சஸ். அதாவது நிறைய லென்சஸ் இருக்கும்போது எஃபெக்டிவ் மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா total effective magnification of combination of lenses வந்து product of magnification produced by the individual lenses போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு 3 வந்திருக்கு, செகண்ட் லென்ஸுக்கு 20/92 வந்திருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0.652 அப்படின்னு கிடைக்குது. ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் எஃபெக்டிவ் மேக்னிஃபிகேஷன் வந்து 0.652 இஸ் தி கரெக்ட். இப்போ சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல் மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு இமேஜ் சைஸ் பை ஆப்ஜெக்ட் சைஸ்ன்னு போட்டுங்க. அப்போ இமேஜ் சைஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மேக்னிஃபிகேஷன் இன்டு ஆப்ஜெக்ட் சைஸ் போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு 0.652 வந்திருக்கு. 652 இன்டு ஆப்ஜெக்ட் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு நம்ம 1.5ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது 0.652 1.5 மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு 0.97 சம்திங்னு வரும். அதை ரவுண்ட் அப் பண்ணி 0.98 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து இது நமக்கு இமேஜ் சைஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 0.98 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு.